எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா பாதுகாத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். எல்லாரும் கரங்களை தட்டி என்னை நடத்தினார், அவர் நல்லவர். என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார். சொல்லுங்க சொல்லுங்க 3 முறை மீண்டும் கரங்களை தட்டி. என்னை நடத்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். எஸ் 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 கமா 2 கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோமா. என்னை நடத்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக ஜெய கீதங்கள், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா. Say it again, say it again. ஜெயம் அல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் நடத்துவது போல் என் இயேசு நடத்துவார். ஒரு தாய் ஏற்று கரம் பிடித்து நடத்தினார். கண்மாலை மேல் நிறுத்தினார். கரம் பிடித்து கண்மலை மேலே தாய் தேற்றுவது போல் என் நேசர். ஒரு தாய் எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன். நேசர் தேடி வந்தீர். என்னை நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து. கரங்களை உயர்த்தி அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, எங்கள் ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கமான், கரங்களை உயர்த்தி ஒரே குரலாக ஹல்லேலூயா. We love you, Jesus. We are your lovers. We worship you, Lord. Hallelujah. Hallelujah. Jesus. Hallelujah. We worship you, we worship you, we worship you. Singhasaname. Jesus, let your name be glorified. உம்மை குறித்த ஞானம் மலை போல் வளரட்டும்.
ஹல்லேலூயா. எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. You can be seated. Praise the Lord. Thank you. இந்த நாள் கர்த்தர் படைத்த நாள். இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். அடுத்த அளவுகளில் வாழ்வது எப்படி? நெக்ஸ்ட் லெவலில் நம்ம எல்லாரும் வாழணும். வருஷ கடைசிக்கு வந்துட்டோம். இன்னொரு வருஷம் நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஸோ we have to live in another level. இந்த அளவில் நம்ம வாழ்ந்தால் போதாது. முதல் வாரம் உங்கள் கூட சொன்ன வேதனைகளை என்ன செய்யணும்? தாண்டணும். ரெண்டாவது, ஜெபம் எப்பொழுதும் செய்யணும். அப்போ தான் சில தடைகளை தாண்டி போக முடியும். இயேசு கிறிஸ்து லூக்கா 18 ஒரு ஊமை சொல்லும்போது துவக்கத்தில் சொல்கிறார், நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண கடவுள், ஜெபிக்கணும். யூ மஸ்ட் ப்ரே ஆல்வேஸ் அப்படின்னார். ஏன்னா சில விஷயங்கள், சில எதிராளிகள் அந்த விதவைக்கு பிரச்சனை கொடுக்கும்போது அவளுடைய ஒரே வழி ஜெபமே. ஸோ இந்த 2 வாரம் ஜெபத்தை பற்றி பேசியிருக்கோம். இந்த வாரம் 3வது வாரம் அடுத்தளவில் வாழ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு 10 வாரம் பேச போகிறேன். அந்த 10 வாரம் பைபிள் ஸ்டடியை ஒழுங்காக நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2023 நீங்கள். இப்போ நான் உங்களுக்காக என்ன ஜெபிக்கிறேன்னா, இப்போ தொடங்கி முடிக்கிற வரைக்கும் யார் சிந்தனையும் செதறக்கூடாது. கேள்விப்படுகிறேன், நிறைய பேர் 10 நிமிஷம் தான் கிரகிக்க முடியும். 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காடுறீங்க, ஆமேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் உள்ளே போல. அந்த நிலைமையில் நம்ம இருக்கக்கூடாது. இன்னும் அந்த அந்த பெற்றுக்கொள்ளுகிற ஆழம் சிந்தனையிலும் நம்முடைய இருதயத்திலும் இருக்கணும். அது இன்னொரு சந்தோஷம் என்னென்னா, நீங்கள் எழுதுறீங்க, கேட்குறத சீக்கிரம் மறந்துடும். கேட்குறத விட எழுதுவது இன்னும் ஆழமாக இருக்கும். ஸோ எழுத 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 வசனங்கள் நமக்குள்ளே இருக்கும். ஆமென். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்தால் நம்ம என்ன செய்கிறார்? நடத்துகிறார். ஆமென். புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய்விட்டு என்னை நீதியின் பாதையில் என்ன செய்கிறாராம். அப்போ நம்ம தேவன் நம்மளை நடத்தாமல், என்னதான் அறிவாளியாய் ஞானியாய் நம்ம இருந்தாலும் நம்ம ஒரு தூரம்தான் வெற்றி பெற முடியும். ஸோ நான் தேவ பிள்ளைகளுக்காய் பேசுகிறேன். பாஸ்டர், நான் தேவ பிள்ளை இல்லை, அப்போ இன்றைக்கி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆயிடு. ஸோ தேவ பிள்ளைகளை கர்த்தர் நடத்துகிறார். ஸோ இன்டெலிஜென்ஸ் மட்டும் இருந்தால் கர்த்தருடைய லட்சியக்காரை நம்ம உண்டாக்கிற நோக்கத்தினுடைய பரிபூர்ணங்களும் உயரங்களும் வாழ்ந்துட முடியாது. ஸோ we need to be led by God. கர்த்தர் தான் என்னை நடத்தணும். ரொம்ப இதுவரைக்கும் நான் பேசின செய்தியிலே ரொம்ப ஸ்பெஷல் போன வாரம் அப்படி தானே பாஸ்டர் சொன்னீங்க. இந்த மீன் டைம் பிரிட்டோ அவர்கள் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி டு see you. எல்லா நாளும் என் வாழ்நாளில் கர்த்தர் என் மேய்ப்பராக இருந்தால் என் வாழ்க்கையில் நன்மைகள் குறையவே குறையாது. எப்படி கர்த்தர் நடத்துகிறார்? ஹவு காட் லீட்ஸ். ஒரு சில வசனங்களை இன்ட்ரோவாக கொடுத்துட்றேன். எரேமியா 10:23 சொல்கிறாரு, 10:23, ஓ லார்ட் ஐ நோ த வே ஆஃப் மேன் இஸ் நாட் இன் ஹிம்செல்ஃப். ஒரு மனிதனுடைய வழி 10:23 எரேமியா. ஒரு மனிதனுடைய வழி அவனாலே ஆகாது. பக்கம் சொல்லு, என்னால் மட்டும் வழி இல்லைங்க சொல்லு. ஸோ இட் இஸ் நாட் இன் மேன் தட் வாக்கத் டு டிரெக்ட் ஹிஸ் ஸ்டெப்ஸ். தன் நடைகளை உறுதிப்படுத்தி நடத்தக்கூடிய எல்லா அறிவும் ஒரு மனிதனுக்கு இல்லையாம். ஸோ நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் அறிவை கொடுத்துருக்காரு. we are blessed with intelligence. ஆனால் அது மட்டும் போதாதாம். என் லட்சியக்காரை சேர்வதற்கு, என்னை ஒரு தூரம் கொண்டு போய் அடுத்த அளவுகள் வாழ்வதற்கு என் நடைகளை கர்த்தர் நடத்தணும். என் அறிவிற்குனால மட்டும் நான் ஜெயிச்சிட முடியாது. ஸோ தேவ பிள்ளைகளாகிய நம்ம பல தீர்மானங்கள் எடுக்கிற நமக்கு ஒன்று ரொம்ப தேவை, என் நடைகளை கர்த்தர் நடத்தணும். ஓ லார்ட் ஐ நோ தட் த வே ஆஃப் மேன் இஸ் நாட் இன் ஹிம்செல்ஃப். ஒரு மனிதனுடைய வழிக்கு உரிய எல்லா அறிவும் மனிதன் கிட்ட இல்லை. அப்போ என்கிட்ட ஓரளவுக்கு தான் வழி தெரியும் போது மிச்ச வழிக்கு நான் யாரை கேட்கணும்? கர்த்தரை கேட்கணும் என்பது அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். ஸோ இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் நமக்கு டிரெக்ஷன், வழி நடத்துதல் அப்சல்யூட் நெசசிட்டி. ரொம்ப முக்கியமாக என்னுடைய எல்லா நடைகளிலும் என் திருப்பத்திலும் கர்த்தர் என் கூட இருந்து என்னை வழி நடத்தணும். நீதிமொழிகள் 14:12 இப்படி சொல்றாரு, there is a way that seemeth right unto man. ஒரு மனிதனுக்கு ஒரு வழி நல்லதாய் தெரியும், ஆனால் but the end thereof is death. அதன் முடிவு என்னன்னா மரணம் அப்படின்றார். ஸோ ஒரு மனிதன் தனக்கு சரியாய் நினைக்கின்ற எல்லா வழிகளும் முடிவு நல்லா இருக்குமா? இருக்காது. அதனால மனிதனாக இருக்கிற அறிவால் கொஞ்சம் தூரம் போனாலும்
அந்த அறிவுள்ள மனிதனுக்கு இன்னொன்று இருந்தால்தான் நல்முடிவுகளை கண்டு லட்சியக்காரை சேர முடியும். அது கர்த்தர் என்னை என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். ஆமென். ஸோ ஒரு எதிர்பார்த்த முடிவில், ஒரு டிசையர்டு டெஸ்டினேஷனில், ஒரு லக்கில், ஒரு தூரத்தில் நான் போய் சேரணும்னா, விசுவாசியாக இருக்கின்ற தேவ பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் தெய்வீக வழிநடத்துதலுக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். யூ மஸ்ட் சப்மிட் ஃபார் டிவைன் டிரெக்ஷன். அப்போதான் கர்த்தர் நம்மை சேர்க்க வேண்டிய மகத்துவத்தில் சேர்ப்பார். டிவைன் டிரெக்ஷன் இல்லைன்னா டெஸ்டினேஷன் நம்முடைய பார்வைக்கு சீக்கிரம் வராது. ஏதோ வாழ்வீங்க, அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் முடிவுகள் அப்படியே போயிடும், ஏன்னா நம்ம போய் சேர்ந்துருவோம். அதனால் இந்த நாட்களில் நம்மை உண்டாக்கின நோக்கத்தினுடைய அல்லது நம்ம சாதிக்கணும்னு நினைச்ச தூரத்தினுடைய கரையில் சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் உயர்ந்த பாதங்களில் நிற்க வேண்டுமானால் கர்த்தரால் நீங்களும் நானும் வழி நடத்தப்பட வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது. இப்படி சொல்லுங்களேன், ராங் ரோடை எடுத்துட்டு ரைட்டு டெஸ்டினேஷனுக்கு யாரும் வர, இங்கே தான் போய் சேரணும், அங்கே போகிறது நீங்கள் வேறு ஏதாவது ரூட்டில் போயிட்டீங்கன்னா அது ஒரு நாளும் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்காது. எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, ஆனாலும் என் நடைகளில் நீர் என்னை வந்து வழி நடத்தினால்தான் என்னை போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் சீக்கிரம் சேர முடியும். 2 கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து கர்த்தரை கேளுங்க. கர்த்தாவே, நீர் என்னை வழி நடத்தும். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்க? இன்னைக்கு உங்கள் ஜெபம் இதாக இருக்கணும், நீர் என்னை நடத்தணும், என் சந்ததிகளை நீங்கள் நடத்தணும், என் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும், எங்கள் சபையை நீங்கள் நடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷ கடைசியில் இன்னும் 2 மாதம் இருக்குது, நவம்பர் டிசம்பர். எவ்வளோ வருஷங்கள் வீணாயிட்டு, இனி வருடங்கள் வீணாகாமல் 2023 12 மாதங்களும் 12 மரத்தின் 12 கனிகளை புசிக்கணும்னா நீர் எங்களை வழி நடத்த வேண்டும். ஆமென். We must ensure that our steps are directed by God. நீதிமொழிகள் 3 நமக்கு தெரிஞ்ச வசனம் 5:6 இப்படி சொல்ல, trust in the Lord with all thine heart. உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்யுங்கள்? நம்புங்கள். இவ பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, சுய புத்தியின் மேல சாயாத அப்படின்றது. நமக்கு அறிவு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதை மட்டும் சாய்ந்திராத, அது மட்டும் உன்னை நடத்த முடியாது. நீ முழு இருதயத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். உன் வழிகளிலெல்லாம் நீ என்ன செய்? கர்த்தரை நினைத்து கொண்டால் அவர் உன் பாதைகளை வழி நடத்துவார். உன்னை சொல்ல போறேன், நீங்க நல்லா கேட்கணும். நீங்க நல்லதுன்னு நினைக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது. நீங்க பெரிய வாய்ப்புன்னு நினைக்கிறதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அல்லது இப்படி சொல்லலாம், நீங்க நல்லதுன்னு நினைக்கிறது கர்த்தருடைய வழியா இல்லாம கூட இருக்கலாம். அப்போ கர்த்தருடைய வழியா இருக்கணும், நீங்களும் அதில் நடக்கணும்னா நாம் எடுக்கும் தீர்மானங்களில் கர்த்தர் நம்முடைய நடைகளை என்ன செய்ய வேண்டும்? வழி நடத்த வேண்டும். இன்னைக்கு அதுதான் உங்க ஜெபமா இருக்கட்டும். அதான் சொல்றேன், இந்த செய்தியை விட முக்கியமான ஒரு செய்தி இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டு இருக்க கூடாது. இதுதான் முக்கியம். ஆமென். ஸோ சரியான இடத்துல சேரணும்னா சரியான வழியில தான் இருக்கணும். சரியான உயரத்தில் சேரணும்னா சரியான வழியில தான் இருக்கணும். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ரைட் வே, ரைட் பிளேஸ்ல இருந்தா, கர்த்தருடைய ரைட் கைடன்ஸ் இருந்தா, நான் நம்புற நாட்கள் வீணாகாமல், காலங்கள் வீணாகாமல், நல் உயரங்களில் வாழும் கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஸோ பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நம்முடைய லட்சியக்கரை சேர்வதற்கு ரொம்ப முக்கியம் என்பதை விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் அறிந்து புரிந்து இந்த நாட்களில் நாம் கர்த்தரிடத்தில் கேட்டு நடக்க வேண்டும். இந்த 2 மாதங்களில் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக, உங்கள் காதுகளை திறப்பாராக. இப்போ கூட நான் பேசும்போது உட்கார்ந்துருக்கீங்க, ஆனால் கேட்கல பாருங்க. என்னால் இன்னொரு முறை சொல்கிறேன், இந்த 2 மாதங்களில் கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய கண்களையும் உங்கள் காதுகளையும் கர்த்தர் திறப்பாராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பலத்த ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சில நேரம் நமக்கு பெரிய வாய்ப்பு மாதிரி தெரியும். ஆமென். ஆனால் அது கர்த்தருடைய வழி இல்லாமல் இருக்கலாம். ஸோ அங்கே யார் என்னை வழி நடத்த வேண்டும்? கர்த்தர் தான் நடத்த வேண்டும். ஒரு திறந்த வாசல் போல் எனக்கு தெரியலாம். ஆமென். யாருக்கு தெரியும் அந்த திறந்த வாசல் தான் எனக்கு கண்ணியாக இருக்குமோ என்று எனக்கு தெரியாது. அதனால் அது திறந்த வாசலாக இருந்தாலும் அது கண்ணியாய் மாறாமல் அதனூட நடந்து நான் ஜெயத்தை காண வேண்டுமானால் என் நடைகள் யாரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும்? கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். It is very important that you are directed and led by God in your life. Amen. Examples கொண்டு வரேன். ஆதியாகமம் 26 உங்களுக்கு தெரியும், தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம் இருந்தது. ஆமென். ஆபிரகாமின் நாளில் இருந்தது போல பஞ்சம் இருந்தது.
Isaac and Isaac went to Abimelech king of the Philistines unto Gerar. எல்லாருமே அந்த பஞ்சம் வந்த போது தங்கள் வாழ்வாதாரத்திற்கும் வாழ்க்கைக்கும் வெற்றிக்கும் எங்கே தெரியுமா போனார்கள்? எகிப்திற்கு போனார்கள். ஆனா கர்த்தர் சொன்னாரு, எல்லாரும் போற இந்த எகிப்தின் வழியில ஐசக் நீ என்ன செய்யாத, ஏங்க பஞ்சங்க, செத்து போயிருவாங்க, என் ஒரே வழி நீல நதி இருக்கிற எகிப்து தான். ஆனா கர்த்தர் சொன்னார், நீ என்ன செய்யாத, போகாத. ஆகையால் அவன் கேராரில் தங்குகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் அவனை சந்தித்தார், எகிப்துக்கு போவாதேன்னு சொன்னாரு. ஆமென், நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னாரு, இந்த தேசத்துல தங்கிருன்னு சொன்னாரு. உங்களுக்கு மிச்ச கதை தெரியும். கர்த்தர் அவனை வர வர பஞ்சத்தின் நடுவில் சொன்ன கர்த்தர் ஒரு வழியை வச்சார்னா அது பஞ்சத்தில் கூட உங்களை பூத்துக்குழுங்க செய்வார். ஆனா நீங்களே ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அது பூத்துக்குழுங்க வழி மாதிரி தெரிஞ்சாலும் யாருக்கு தெரியும் அது முடிவின் கண்ணியா இருக்கும் என்பதனால் யார் நடத்துவதை விட என் அறிவு நடத்துவதை விட என் கர்த்தரனை நடத்துவாராக. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் சொன்னார், நீ எகிப்துக்கு என்ன செய்யாத, போகாதன்ட்டார். ஆமென். இப்படி சொல்ல விரும்புறேன், கர்த்தர் நடத்தாத எல்லா வழியும் டவுன் தான். கர்த்தர் வழி நடத்துகிற வழியில கஷ்டம் இருந்தால் அது அப்பு தான். ஆபிரகாமுக்கு இதே வார்த்தைக்கு ஆபிரகாம் இதே தவறு செய்கிறார். கர்த்தர் எகிப்துக்கு போக கூடாது என்றாரு. 12:10 ஆதியாகமம் சொல்லுது, ஏப்ரஹாம் went down into Egypt. எகிப்துக்கு இறங்கி போனான். என்னைக்கு நம்ம சொந்த வழியில போறோமோ, ஒரு ஆமீன் கூட வரல, அன்னைக்கு மேல ஏறி போல, எங்க போறோம், இறங்கி போறோம். கர்த்தர் யோனாவை பார்த்து சொன்னார், நீ நினைவேக்கு போனார். he went down to Joppa அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ஸ், அவன் இறங்கி போனான். ஆமென். எப்பெல்லாம் அவர் நடத்தாத வழியில நம்ம போலையோ அங்க அப்பே கிடையாது, என்னங்க, டவுன் தான். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு பேசினார். நிஜமா பேசினாரா? என்னை கனடாக்கு போக சொல்றார். எனக்கு 2 துன்பம் வந்தோடனே எனக்கு கனடா தெரியும், அதனால அது கர்த்தர் வழின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு வாய்ப்பென்று தெரிவதெல்லாம் கர்த்தருடைய வழி அல்ல. கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ளுகிற ஞானம் நான் இன்னைக்கு முடிக்கும் போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. அது எப்படி பாஷை தெரிஞ்சுக்கிறது? பொறுமையா உட்காரு 9 மணி வரைக்கும். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? we run from pillar to post. பிரச்சனைகள் வந்தோடனே நம்ம அலசடிப்படுகிறோம். நம்ம எல்லாரும் கர்த்தரிடத்தில் இந்த நாளில் நானும் சேர்த்து கர்த்தரிடத்தில் வழியை கேட்க வேண்டும். எகிப்துக்கு போகாதே என்று அறிவுக்கு மாறான ஒன்றை கர்த்தர் சொன்னார். ஆனால் கேராரில் தங்கின ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து வர வர விருத்தி அடைந்தான், முன்னேறி போனான். he became very great. பிலிஸ்தியர்கள் அவனை கண்டு போராமைப்பட்டார்கள். ஆமென் ஹல்லேலூயா. praise the Lord. இந்த தலைமுறையில் நான் ஜெபிக்க போகிறேன். கையை உயர்த்துங்களேன். ஒரு பயங்கரமான வார்த்தையை உங்களை பார்த்து சொல்ல போகிறேன். என்னை ஒரு மாதிரி பார்க்காத, நல்லா பாருங்க. கர்த்தரால் வழி நடத்தப்பட்டீங்கன்னா நிறைய பேர் உங்களை பார்த்து போராமப்படுவாங்க. போராமைப்படுகிற அளவிற்கு என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கையை தட்டி தான் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ டிவைன் டிரெக்ஷன் தான் பெஸ்ட் வே, ஒன்லி வே. ஆமேன். அங்கதான் மகத்துவம் இருக்கு. அதனால ஈசாக்கை கர்த்தர் நடத்தினார். பெஸ்ட் வே, ஒன்லி வே. கேரார், எகிப்துக்கு போகாத. முடிவுனா தெரியுமா? கிரேட்னஸ். நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி அவர் நடத்துகிற வழியில் நடப்பீர்களே ஆனால் முடிவு மகத்துவம் தான். ஆனா கர்த்தரால நடத்தப்படலைன்னா அங்கே தேவக்கரத்தின் மகத்துவங்களை இழந்து விடுவோம். அதனால கர்த்தரை நடத்தணும். 2 கையை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை நடத்துவீராக. வாய்ப்புகள் மட்டும் உங்களை நடத்திவிடக் கூடாது. வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டியது அவசியம். ஆனால் வெறும் வாய்ப்புகளை கண்டு மட்டும் ஓடிவிடக் கூடாது. தேவ பிள்ளை நின்று சொல்லணும், இந்த வாய்ப்பு நல்லது, ஆனா நீர் என்னை இதனூட நடத்தும் என்று கர்த்தருடைய டிரெக்ஷன் நம்ம கேட்க வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் நம்மை அதற்காக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஆவி அதற்கேற்ற மாதிரி டியூன் பண்ண வேண்டும். டிவைன் டைரக்ஷனுக்கு நம்முடைய காதுகளை கூர்மைப்படுத்த வேண்டும். வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் நினைச்ச மகத்துவங்களை அடையாமல் மிஸ் பண்ணாமல் இருப்பதற்கு நம்ம எல்லாரும் இந்த நாட்களில் கண்களை திறந்து காதுகளை திறந்து இதயத்தை அதற்கேற்ற மாதிரி டியூன் பண்ணிக்கொண்டு டிவைன் டைரக்ஷன், தெய்வீக நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும். 58ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம் ஏசாயாவின் புஸ்தகத்தில் இப்படி சொன்னார், கர்த்தாவே, the Lord shall guide thee continually. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். பக்க சொல்ல, அவர் என்னை நித்தமும் நடத்துவார்.
கண்டினியூவலா நடத்துவாராம். ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அவர் நித்தமும் உன்னை நடத்தினார்னா வறட்சியான இடத்திலும் உன் ஆத்துமா கொழுத்து போயிருக்கும். உன் எலும்புகள் எல்லாம் நனமுள்ளதாய் மாற்றுவார். உன்னை ஜீவ நீரூற்றுள்ள தோட்டமாய் மாற்றுவார். உன்னை ஜீவ நீரூற்றாய் மாற்றுவார். அதன் தண்ணீர்கள் ஒரு நாளும் ஓய்வதே இல்லையாம். கையை கொஞ்சம் மேலே உயர்த்துங்களேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, என்ன நீங்க வழி நடத்துங்கப்பா, கைடு மீ கண்டினியூவலி. நீங்க அப்படி செய்வீர்களே ஆனால் உங்க முடிவுகள் எல்லாமே நல்லமா இருக்கும். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நித்தமும் நடத்தும் அனுபவம் கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும், இந்த சத்தம் கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் தருவாராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கையை தட்டி ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. சோ இந்த தெய்வீக நடத்துதலை, இந்த தெய்வீக கைடன்ஸ், இந்த தெய்வீக வழி நடத்துதலை நான் எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி ஆக்சஸ் பண்ணுவது? 3 முக்கியமான வார்த்தை இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுகிற அதே திறவுகோலை நான் உங்களுக்கு தரப்போறேன். நல்லா கேளுங்க. இது 3 செஞ்சீங்கன்னா உங்களை கர்த்தர் வழி நடத்துவார். ஆமென். ரொம்ப முக்கியமானது. ரொம்ப முதலாவது, நீங்கள் மீண்டும் பிறந்திருக்க வேண்டும். அப்படின்னா நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்க வேண்டும். Salvation is a prerequisite for divine direction through my journey. என் வாழ்க்கை பயணத்தில் ஆமென் என் லட்சியக்காரை சேர, என் நடைகள் கர்த்தர் நடத்த நான் மீட்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அழகா யோவான் 3:3 யோவான் எப்படி சொல்கிறார்? ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டால், பக்க சொல்ல நான் பிறந்துட்டேன் அப்படின்னு. பிறக்கலன்னா இன்னைக்கு பிறந்துரு. முடிவில் அது எப்படி பிறக்கணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். You have to be born again. Unless, if not, you cannot see the kingdom of God. அவர் சொல்றார், நீங்கள் மீண்டும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆமே. நீங்க தேவனுடைய வழிநடத்துதலுக்கு உங்க வாழ்க்கையை துறப்பதற்கு முதல் திறவுகோல் ரட்சண்யம். பக்கத்தில் தைரியமா சொல்லுங்க, நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாய் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதே 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆமென். காற்று வீசுகிறது. The wind bloweth where it listeth, and thou hearest the sound thereof, but canst not tell when it cometh and whither it goeth. So is everyone that is born of the Spirit. ஆவியானவரால் பிறந்தவர்களாய் இருப்பீர்களானால் காற்று எங்க வீசுது, எந்த பக்கம் போகுதுன்னு கண்ணுக்கு தெரியாது. ஆனா வீசுது, அது போகுதுன்ற மாதிரி மீண்டும் பிறந்தவர்களை கர்த்தர் நடத்துகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரோமர் 8:14 உங்களுக்கு தெரியும். பரிசுத்தாவியானவரால் நடத்தப்படுகிற எவர்களோ அவர்களெல்லாம் தேவ புத்திரர்களாய் இருக்கிறார்கள். சோ நீங்க புத்திரர்களாய் மீட்புக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற பங்கில் இந்த நாட்களில் நீங்க இருக்கணும். யாருக்கு பாஸ்டர் கர்த்தர் வழி நடத்துவார்? நான் படிக்கிற என் பைபிள் உங்களுக்கு சொல்ல போறேன். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோ அவங்க தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடப்பதற்கு கர்த்தர் கேண்டிடேட்டாய் மாத்துகிறார். மீட்கப்படாதவர்களோடு கர்த்தர் பேசுவது இல்லை. ஆமென். நேச்சுரல் மேன், சாதாரண மனிதன் தேவனுடைய விஷயங்களை புரிந்து கொள்ளுவதில்லையாம். ஆமென். அவன் ஆவியில் அதை கிரகிக்க முடியாது. அது அவனுக்கு கஷ்டமாய் இருக்கும். ஆனால் ஆவியில் பிறந்தவர்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம், கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். பக்க சொல்ல, ஆவியில பிறந்தவனாய் இருக்கிறேன். நான் மனுஷன், நான் பேசினா உங்களுக்கு புரியும். நாய் பேசினா உங்களுக்கு புரியுமா? நாய்க்கு தான் புரியும். கழுதை பேசினா உங்களுக்கு புரியுமா? கழுதைக்கு புரியுமோ? கழுதைக்கு தான் புரியும். பூனை பேசினா உங்களுக்கு புரியுமா? பூனைக்கு தான் புரியும். என்பது போல மனுஷன் பேசினா மனுஷனுக்கு புரியும், பூனை பேசினா பூனைக்கு புரியும், நாய் பேசினா நாய்க்கு புரியும். ஆனா தேவ பிள்ளைகளோடு தேவன் பேசினாதான், பிள்ளையா இருந்தாதான் உங்களுக்கு புரியும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு அவர் பேசுவது புரிய போவது இல்லை. ஸோ நம்ம தேவனுடைய சத்தத்தை அக்யூரேட்டா பிக் பண்ணி இந்த வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நம்ம மீண்டும் பிறந்தவர்களாக இருப்பீர்களே ஆனால் you are a candidate for the voice of God. தேவ சத்தத்திற்காகவே பிறந்தவர்கள் நீங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அழகாய் சொன்னார் யோவான்ல, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும், நான் அவர்களை அறிந்திருக்கிறேன், நான் அவர்களை வழி நடத்துவேன். நீங்க எல்லாம் ஆடுகள் ஆனாதான்
என் ஆடுகள் என் சத்தத்தை, எவ்வளவு உரிமையா சொல்றாரு, என் ஆடுகள். எதுவுமே தைரியமா சொல்லுங்க, நாங்க அவர் ஆடுகள், நாங்கள் உங்கள் ஜனம், நீரங்கள் தேவன், நான் உங்கள் ஆடுகள், நீரங்கள் மேய்ப்பர், கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார். நீங்க அவருடைய மீட்கப்பட்ட ஜனமா இருந்தால்தான் you will become a candidate to the voice of God. சத்தத்தை கேட்பீர்கள். பாயிண்ட் நம்பர் 1, மீண்டும் பிறக்க வேண்டும். ரெண்டாவது, கர்த்தரால் வழிநடத்தப்பட வேண்டுமானால் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேஷம் தேவையில்லை, வெளித்தோற்றம்லாம் தேவையில்லை. நீங்கள் தாழ்மையை தரிச்சுக்கணும். தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் நடத்த முடியும். பரவாயில்ல, நீ ஆமேன்னு சொன்னதுக்கு நன்றி. ஆப்போசிட் சொல்றேன், பெருமை உள்ளவனை கர்த்தர் நடத்தவே முடியாது. ஏங்க எனக்கு எல்லாம் தெரியுங்க, நீ என்ன எனக்கு சொல்றது அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்னு பாருங்களேன். அவனை மனுஷனும் நடத்த முடியாது, தேவனும் நடத்த முடியாது. ஆமென். டிவைன் டிரெக்ஷன், காட்ஸ் கைடன்ஸ், காட்ஸ் லீடிங். ஒரு தேவ மனுஷன் தேவ மனுஷிக்கு தேவைனா அவனுக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது முக்கியமான குணாதிசயம், அவன் எப்படி இருக்கணுமா? பக்கத்தில் நான் ரொம்ப தாழ்மையாக இருக்கிறேன், ஆனால் என் பக்கத்தில் வந்து உட்காந்தா திட்டுவேன், இடம் கொடுக்க மாட்டேன். ஓகே, 25:9 சங்கீத புஸ்தகம் 25:9 சொல்றது, meek will he guide in judgment. Amen. And the meek will he teach his way. அவர் சொல்றார், சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்தில் நடத்தி, சாந்த குணம் உள்ளவர்களை தம் வழியை போதிக்கிறாராம். உன்னை நடத்தணும்னா உனக்கு ஒரு குவாலிட்டி ரொம்ப முக்கியங்க. என்னங்க அது? ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா உன்னை அவர் என்ன செய்ய முடியாதான்? இப்படி சொல்றேன், பெருமை என்னைக்கு நம்ம உள்ளத்துல வருதோ அவர் சத்தத்தை கேட்க உங்க காதுகள் மூடியாச்சுன்னு அர்த்தம். இன்னொரு வாட்டி கேட்காத மாதிரி நடிச்சிங்க பாருங்க. இன்னொரு வாட்டி சொல்றேன், என்னைக்கு பெருமை நமக்குள்ள வருதோ அன்னைக்கும் அவர் சத்தத்தை கேட்காதபடிக்கு உங்க காதுகள் என்ன செய்து பெருமை மூடிடும். தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் என்ன செய்வாராம்? To pick the voice of God, I must subject myself to humility. தாழ்மைக்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தாழ்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் வழி நடத்த முடியும். 1 பேதுரு 3:4 இப்படி சொல்றார், let it be the hidden man of the heart in that which is not corruptible, even the ornament of a meek will he teach his way. எனக்கு அது தமிழ்ல யார சீக்கிரம் படிக்கணும், மெல்ல படிங்க. அறியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்குமா? நீங்க போட்டிருக்கிற நெக்லஸை விட அதெல்லாம் போட்டுக்கோங்க, ஆனால் அதை எல்லாத்த விட உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய அலங்காரமாய், இப்படி எப்படி மாத்தி சொல்றேனே, இந்த தாழ்மை என்ற அந்த அலங்காரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களை அழகு பார்த்துருவார், உங்களை வழி நடத்துவார். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் நடத்தவே முடியாது. தாழ்மை என்ற அலங்காரம் நீங்க தரித்து கொண்டால், ஆமென், அப்படின்னு போயிட்டு சாப்பிடாம குளிக்காம அழுக்கு ட்ரெஸ், அது நான் சொல்லலைங்க. இன்னைக்கு தாழ்மை நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. பி டீச்சபிள். ஆமென். எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? எவ்வளோ வேலை இருக்கு, எவ்வளோ சமைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நோட் புக் எடுத்துட்டு இங்க வந்து 5 மணிலேருந்து உட்காந்து, ஏன்னா அது வழி நடத்துங்கன்னு கேட்கறதானே சொல்றாங்க. இந்த 2 மாசத்துல இது உங்க அனுபவமா மாறிடும். கடவுள் அழகா உங்க கூட பேசுவார், உங்களுக்கு வழியை காட்டுவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கரெக்டிபிள். ஆண்டவர் நம்ம கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தை சொன்னா கூட தப்பா இருந்தா நம்ம என்ன செய்யணுங்க? ஒன்றும் தப்பே கிடையாது. பக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, சாரிங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை எனக்கு தெரியாது பாஸ்டர், தெரிய வைப்பார். அரகண்ட், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு என்று என் திறமையை சார்ந்து நான் மேட்டி மேல நடக்கும்போது என் காதுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க இயலாது. பேதுரு சொல்றார், தாழ்மை உங்கள் அலங்காரமா இருப்பதாக, அப்ப நான் உங்கள் அழகு பார்ப்பேன். சொல்ல மாட்டீங்களா? என் திறமையை மட்டும் சார்ந்துட்டேன்னு வைங்களேன், கர்த்தர் சொல்லார், இவங்கிட்ட எது சொன்னாலும் கேட்குற மாதிரியே நீங்க ஒன்றை மட்டும் சார்ந்து நிற்பீங்க, உங்க திறமை மட்டும் சார்ந்து நிற்பீங்க, அங்கே கர்த்தருடைய வழி நடத்தல் உங்களுக்கு இருக்காது. ஸோ அவர் நடத்தணும்னா தாழ்மை உங்களுக்கு இருக்கணும். ரெப்யூட்டேஷன் ஒன்று இருக்கு பாருங்க. எனக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு, அதையே சார்ந்து நான் இருக்கக்கூடாது. சில நேரத்தில் அதை சார்ந்து நடக்கும்போது என்ன ஆயிடுமோ என்ன இப்போ யாருக்கு தெரியும்? இந்த துன்பத்தில் கூட கர்த்தர் வழி நடத்துவார்.
ராமேன் சொல்ல மாட்டீங்களா? இயேசு எப்படி இருந்தார்னு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். யோவான் சுவிசேஷம் 5:30 இயேசு குறித்து பைபிள் சொல்லுகிறது. அவர் சொல்றார், I cannot of my own self do nothing. எங்க சர்வத்தையும் படைத்த சல்வ வல்லவர். யோவான் 1:1 சொல்றது, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அந்த வார்த்தை தேவனான், அவரால் இன்றி ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவே. அவ்வளவு பெரிய தேவாதி தேவன் பூமியில வந்து அவர் என்ன சொல்ற, பிதாவை அன்றி என்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமென். Do nothing as I hear, I judge and my judgment is just because I seek not my own will. என் சொந்த இஷ்டத்தை நான் தேடுவதில்லை, நான் எதை செஞ்சாலும் அவர் இஷ்டத்தை. ஏங்க யாருங்க அவரு? அவ்வளவு தேவாதி தேவன், சகலத்தையும் படைத்தவர் சொல்றாரு, என் இஷ்டம் வேணாம், உன் இஷ்டம் தான் எனக்கு வேணும். பக்க சொல்லுங்க, தாழ்மை அலங்காரமா இருந்தா அவர் நடத்துவார். இந்த கிறிஸ்துவில் இருந்து இந்த சிந்தை, பிலிப்பியர் 2:5-11 வரைக்கும் கிறிஸ்துவில் இருந்து இந்த சிந்தை உங்களில் இருப்பதாக. அவர் தேவனாயிருந்தும், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தேவனுக்கு சமமாய் தன்னை நினைக்காமல் தன்னைத்தானே எல்லாத்துக்கும் கீழே தாழ்த்தி ஒரு வேலைக்காரன் ரூபத்தை எடுத்து மரண பரியந்தம், அதிலும் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினதுனால கர்த்தர் அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தி, எல்லா முழங்காலும் அடங்கும், எல்லா நாவும் அறிக்கை செய்யும், இயேசுவே ஆண்டவர். இந்த உயரம் இயேசுவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அவர் தன்னைத்தானே. யாரை கர்த்தர் நடத்துவார்? இன்னொரு வாட்டி, யாரை கர்த்தர் நடத்துவார்? சிலருக்கு இந்த பேத மாதிரி பெருமை இருக்கும், பேச மாட்டாங்க, யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த உட்கார்ந்துக்கிற தோரணையில சொல்றேன். இதய தாழ்மை நமக்கு ரொம்ப அவசியம். இப்படி சொல்றேன், ஹியூமிலிட்டி நல்லா கேட்டுக்கணும். இது ரொம்ப ஆழமா நான் சிந்திச்சு இப்படி சொல்றேன். தாழ்மை என்பது ஒரு சாய்ஸ். நீங்க அதை செய்யணும், யாரும் உங்களை வற்புறுத்தாமலே நீங்க செய்யணும். ஆனா உண்மை என்னன்னா, நீங்களே உங்களை தாழ்த்திட்டா ரொம்ப நல்லது, கர்த்தர் நடத்துவாரு. ஆனா நீங்க தாழ்த்தாமே போயிட்டீங்கன்னா ஒரு நேரம் வரும்போது அவரே உன்னை தாழ்த்துவார். புரிஞ்சிருந்தா ஆமேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ கர்த்தரே நம்மை தாழ்த்தினார் வைங்களேன், அது ரொம்ப கஷ்டம். அவரே நம்ம தாழ்த்துறதை விட நம்மளே தாழ்ந்து அவரால் நடத்தப்பட்டுட்டால் அது எவ்வளோ நலமாக இருக்கும். ஸோ மேக் ஹியூமிலிட்டி அ சாய்ஸ். பி டீச்சபிள். என்னை கற்றுத்தாரும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. பெஸ்ட் நாலேஜ் கூட சில நேரத்தை தவறி போகுங்க. ஏன்னா ஞானத்தில் நம் ஆண்டவர் நம்ம எல்லாரை விட பெரியவர். பவுல் இப்படி சொன்னார், நான் வசனம் எடுக்கல. கர்த்தருடைய பைத்தியக்காரத்தனம் எல்லா மனித ஞானத்தை விட சேர்ந்துதான். வெளியே போய் சொல்லாதீங்க, நான் சொல்ல, பவுல் தான் சொன்னார். The foolishness of God is wiser than the best man. அறிவில் ரொம்ப பெரிய மனிதனை விட கர்த்தருடைய பைத்தியக்காரத்தனம் அதை விட ரொம்ப பெருசா. அவர் ஞானத்தில் எவ்வளவு பெரியவரா இருக்கிறாரு. உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துவாராக. ஆண்டவருடைய தலைமைத்துவத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில், now the man Moses was very meek. 12:3 என்னாகமம் படிங்க பார்க்கலாம் தமிழ்ல. மோசையானவர் பூமியில் உள்ள, என்ன புரிஞ்சுக்க முடியல, எல்லா மனுஷனை காட்டிலும் யாரா இருந்தாராம்? சாந்த குணம். இங்கிலீஷ்ல வெரி ஹம்பிள் and more than all men who are on the face. அந்த பூமியில இருந்து இப்ப ஆவடியில 3 லட்சம் பேர் இருக்காங்களே, 3 லட்சம் பேரை விட மோசே எப்படி இருந்தாராம்? தாழ்மை உள்ளவனா இருந்தானா, ஹம்பிளா இருந்தாராம். உங்களுக்கு தெரியும், மோசே கர்த்தர் ஒரு நாள் வந்த போது பெரிய உயரங்களை நிற்க வச்சு 3 லட்சம் பேரை வழி நடத்தி பரவோன் அரமனையில் நின்று விடுதலையாக்கும் வீரனாக கர்த்தர் மாற்றி, அதுக்கப்புறம் நீங்க மோசே படிச்சீங்கன்னா என்ன தெரியுமாங்க? கர்த்தர் மோசையோடு பேசினார். அவர் சொல்லிட்டே ஒரு ஆமீன் சொல்லிட்டு வாங்களேன். கர்த்தர் மோசையோடு பேசினார், கர்த்தர் மோசையோடு பேசினார், கர்த்தர் மோசையோடு பேசினார். நீங்க வேற யார் கூட பேச மாட்டீங்களா? நீங்க இல்லங்க, அவர் யார் கூட பேசுறாரு? இன்னொரு 3 வாட்டி கர்த்தர் மோசையோடு பேசினார், கர்த்தர் மோசையோடு பேசினார். என்னங்க அவருடைய குவாலிஃபிகேஷன்? ஒன்று மீண்டும் பிறந்தவர்களா இருக்கணும், 2 நீங்க எப்படி இருக்கணும்? நாளையிலேருந்து நான் தாழ்மை ஆயிட்டேன் பாஸ்டர், நான் சாப்பிடலாம் மாட்டேன், நான் முடியெல்லாம் வர மாட்டேன். இந்த பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணாதீங்க. தாழ்மைன்னா என்னன்னு அதுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்க வேண்டியிருக்கு. தாழ்மைனா என்ன அப்படின்னு. ஸோ மோசஸ் ஆண்டவரை பெரிய உயரங்கள் கர்த்தர் நடத்தினார். காரணம்,
அந்த தேசத்தில் உள்ள எல்லாரை விட ஆமென் நம்பர் 1 மீண்டும் பிறந்திருக்கணும். நம்பர் 2 தாழ்மையா இருக்கணும். 3வது ரொம்ப முக்கியமான திறவுகோல் சொல்லிட்டு முடிக்க மாட்டேன், தொடருவேன். யோவான் சுவிசேஷம் 16:12 3வது தகுதி, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்க வேண்டும். You must be baptized and filled with the Holy Spirit. Amen. 16:12 இப்படி சொல்றார், I still have many things to say to you. இயேசு சொல்றார், உங்களுக்கு இன்னும் நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும். ஆனா இப்போ நான் இன்னொரு அரை மணி நேரம் பேசினா நீங்க நிறைய பேர் தூங்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்ன்றார். நிறைய விஷயம் நான் சொல்லணும், ஆனா இப்போதைக்கு அது உங்களால் ஏற்றுக்கொள்ள தாங்க முடியாதுன்றார். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் தொடர்ந்து நான் பேசிட்டே இருந்தேன், எவ்வளோ பேர் தாங்குவீங்கன்னு தெரியும். இப்போயே அது அப்படியே அந்த துவங்கும் போது இருந்த அந்த 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 சிந்தையினுடைய இது எனக்கு பிரதிபலிக்க தெரியுது. 50% லாஸ்ட் பாஸ்டர், 20% ஸ்லீப்பிங், மீதி 30% ஆக்டிங். சொல்ல நிறைய விஷயம் சொல்லணும், ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியல, உங்களுக்கு ஏறல, தாங்க முடியல என்று சொல்லிவிட்டு இப்படி சொல்றார், ஆனால் சத்திய ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திலும் என்ன செய்வாராம். அப்போ நம்மளை வழி நடத்தணும்னா நமக்கு நான் பேசுறது மட்டும் போதாது, அதை தாண்டி இன்னொன்று வேணும். சத்திய பரிசுத்த ஆவியானவர் உங்க கிட்ட வரும்போது அந்த ஆவியில் the baptism of the Holy Spiritல நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் என்ன செய்வாராம், வழி நடத்துவார். ஆமென் ஆமென். he will teach you, he will show you என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். சோ பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை வழி நடத்துகிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க சத்திய ஆவியானவர் உங்ககிட்ட வரும்போது பக்க சொல்ல, நான் பிள்ளையா இருக்கிறேங்க, அப்ப நான் ஆவியானவரால் நீங்க என்ன செய்வீர்கள், நடத்தப்படுவீர்கள். 8:19 சொல்லார், சிருஷ்டி முழுவதும், the whole creation, சிருஷ்டி முழுவதும் தேவ புத்திரர்களின் வெளிப்பாட்டுக்காக 4ஆம் காலில் துள்ளி ஏங்கி காத்து நிற்குதாம். அப்ப நீங்கெல்லாம் இன்னும் வெளிப்படலை, நீங்க வெளிப்படணும். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எதிர்காலம் இருக்கு, ஒரு லெவல் இருக்கு, ஒரு டெஸ்டினி இருக்கு. அந்த அளவில் வாழ்வதற்கு சிருஷ்டி முழுவதும் ஏங்கி காத்து இருக்கிறதாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். என் சத்தத்தை கேட்கிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. ஒன்று தெரியுமாங்க, கர்த்தர் உங்களை நடத்தினா அந்த நடத்துகிற வழியில் பயங்கரமான இம்பேக்ட் இருக்கும். இன்னொரு வாட்டி நல்ல கேட்டாமே, கர்த்தர் உங்களை நடத்தினா அது எப்படியோ இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் முடிவில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், உங்களுக்கு சொல்றேன் கேட்டுங்க. 4 குஷ்டரோகிகள் கர்த்தரை நம்பி நடக்கிறார்கள். அந்த நட மேல கர்த்தருடைய உறுதி இருந்தது, இது கர்த்தர் வச்ச வழி. அவர்கள் அந்த 4 குஷ்டரோகிகள் போகிறார்கள். ஆனா போகும்போது இது கர்த்தருடைய வழியில நீங்க போறீங்கன்னா, இது நான் நல்லா கேட்டுக்கோங்களேன், கர்த்தர் தான் அந்த வழியில உங்களை நடத்துறாருன்னா முடிவு எப்படி தெரியுமா இருக்கும், இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். அங்க சொல்றாங்க, Lord caused the army of Syrians to hear the noise of the chariots. ரதங்களின் சத்தங்களை கேட்க வைத்து ராணுவத்தை சிதறடித்து ஒன்னில்லாம போன குஷ்டரோகிகள் அங்கே போய் சேர்ந்த போது எல்லா டென்ட்டுகளிலும் ஆமென் ஏராளமான சாப்பாடு, குதிரைகள், பொன்னு, வெள்ளி என்று. நான் இப்ப அங்கெல்லாம் வரல, ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், கர்த்தர் தான் நீங்க போற வழி கர்த்தருடைய வழியா இருக்குமானால் உங்க இம்பாக்ட் பயங்கரமா இருக்கும். ஆப்போசிட் போட்டுருவோமா, அந்த வழி கர்த்தருடைய வழியா இல்லைனா திரும்ப வர்றதே கஷ்டமாயிரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸோ ஒவ்வொரு நடையும் கர்த்தர் நம்மை நடத்தினால் எவ்வளோ நலமாக இருக்கும். இப்படி வச்சுங்களா, நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இருக்கீங்களா? எல்லாம் காரில் வந்திருக்காங்க, டையோடு வந்திருக்காங்க, சூட்டோடு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்தா நெட்டையாக சிகப்பாக அழகாக இருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக இருக்கீங்க, பஸ்ஸில் போயிருக்கீங்க. அவங்களுக்கு காரு, ஆள் பலன், பணபலம் இருக்குது. உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் இருக்குது, கர்த்தருடைய கிருபை இருக்குது. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேங்க, நீங்களும் படிச்சிருக்கீங்க, ஆனால் உங்ககிட்ட என்ன இருக்குங்க? கிருபை இருக்கு. நான் சொல்றேன், யாருக்குமே தெரியாத விதத்தில் கர்த்தருடைய வழி நடத்துதல், அப்படிப்பட்ட இடங்களில் கூட உங்களை தூக்கி நிறுத்தி இம்பாக்ட் பெருசா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் என்ன நடத்தணும்னு சொல்றாங்களா, ஒரு கை நெஞ்சு மேல வைத்து ஒரு கையை வைத்து சொல்லுங்க, ஆவியானவரே
நீர் எங்களை நடத்துவீராக. நான் இப்படி ஜெபிக்க போறேன், நான் இப்படி விரும்புகிறேன், உங்களை பத்தி ஆசைப்படுறேன். சீக்கிரத்தில் அடுத்த வருஷம் நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்க போறாங்க, நீங்க செஞ்சதாங்க நானும் செஞ்சோம். ஏங்க உங்களை மட்டும் அவ்வளோ தூரம் நல்லா வச்சிருக்கேன். நீங்க படிச்சதாங்க நானும் படித்தேன், நீங்க செஞ்சதாங்க நானும் செஞ்சேன். அது ஏன் நீங்க மட்டும் நல்லா இருக்கீங்க? வேற ஒன்னும் இல்லைங்க, அது கர்த்தருடைய ஆவியானவர் என்னை நடத்தும் போது அந்த நடையின் பாதையினுடைய இம்பாக்ட் பலத்ததாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரால் நடத்தப்படணும்னா நீங்க யாரா இருக்கணும்? மீண்டும் பிறந்தவர்களா இருக்கணும். 2, நீங்க தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். 3, நீங்க பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து அவரால் வழி நடத்தப்படுகிறவர்களா இருந்துட்டால் நிறைய தவறுகளையும் நஷ்டங்களையும் நிறைய நஷ்டங்களை தவிர்க்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படிதான் எல்லா நாளும் சொல்றீங்க, இல்லை நிஜமாவே முக்கியமான விஷயம். சரி, இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க பாஸ்டர், நான் மீண்டும் பிறந்துட்டேன், தாழ்மையாக இருக்கேன், பரிசுத்த ஆவியில் டெய்லி நிறைஞ்சு அந்நிய பாஷையாக பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ரைட்டு. இப்போ அவர் தான் என்னை நடத்துகிறாரா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்பர் 1, ரொம்ப நேரம் இங்கே நிறுத்தி ஒரு மணி நேரம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் ஜீர்ணிக்கணும் பாருங்க. ஓகே, முதல் நம்பர் 1 என்ன, இந்த புத்தி கெட்டாத ஒரு சமாதானம்னு ஒன்று இருக்கு, பைபிள் நமக்கு போதிக்குது. ஸோ முதலாவது தேவனுடைய சமாதானம். ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு வழியில் நடத்துறாருன்னா நீங்கள் அங்கே போய் நிற்கும் போது உங்கள் இதயம் பாருங்க, எந்த சஞ்சலம் காணாதுங்க. உங்களுக்கே தெரியாத ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கலாம், என்ன கர்த்தர் தான் நடத்துறார். ஸ்பிரிட்ல ஒரு போராட்டமே இருக்காது, அஜிடேஷனே இருக்காது, சமாதானமா இருப்பீங்க. அமெரிக்கையா இருக்கும், அமர்ந்திருந்த அழுத்தமான சமாதானம் இருக்கும். அது இருக்குன்னா நீங்க புரிஞ்சுக்கலாம், என்ன கர்த்தர் தான் அந்த வழியில நடத்துறார். 85ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், சங்கீதம் 85:8, I will hear what the Lord will speak, for he will speak peace unto his people and unto his saints, and let them not turn again unto folly. அவர் சொல்றார், என்னுடைய ஜனங்கள், I will hear what the Lord will speak, for he will speak peace to his people and to his saints. அவர் ஜனங்களுக்கும் அவர் பரிசுத்தவான்களுக்கும் அவர் பேசினார்னா அங்க வழியில் என்ன இருக்குங்க? சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆமென். ஆண்டவர் பேசும்போது அதனுடைய எவிடன்ஸ், அதனுடைய சாட்சி என்னன்னா சமாதானம் இருக்கும். நீங்க ஒரு படி எடுக்கிறீங்க, ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஆமென், அந்த இடத்துல போய் நிக்கிறீங்க, உங்க ஆவியில நிம்மதியே இல்லைங்க, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம். நல்லா கேட்டுக்கோங்க, என்னுடைய அன்பு அறிவுரை, பின்வாங்கிடுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதையும் மீறி நான் வீராதி வீரன்க, நான் வீர நெஞ்சம் கொண்டவன், போயிட்டு வா, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நல்ல ஆவியானவரால் நடத்தப்படுறீங்கன்னா அங்க தேவ சமாதானம் நிறைய இருக்கும். சமாதானம் எடுப்படுதுன்னா தயவு செய்து 2 அடி பின்னாடி வந்துட்டு மீண்டும் ஜெபம் பண்ணி, இந்த வழி எனக்கு வேண்டுமா வேண்டாமா என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. பக்கத்துல எதையுமே பார்த்தோன்னே குதிச்சிராத அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். எந்த படி எடுத்தாலும் அங்க ஒண்ணு வந்து நிக்கணும். என்ன நிக்கணும்? சமாதானம். சமாதானம் எடுப்படுதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் கர்த்தர் சொல்றாரு, அங்க இல்லை நீங்க நினைச்சுக்கணும். ஒரு பெரிய வழி, நீங்க ஜெபம் பண்ணி போறீங்க, அங்க போய் நிக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு சந்தோஷமா இருக்குங்க, எந்த ஒரு மனசஞ்சலமும் இல்லை, ஆவியில் அஜிடேஷனே இல்லை. ஓ அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அங்கே ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு அந்த வழிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். யாருக்கு தெரியும், அங்கேதான் அதன் முடிவுகளில் கர்த்தர் வெற்றியை தருவார். கல்யாணம் பண்ண போறீங்களா? அதை பார்க்கும் போதே சமாதானம் இருக்க பாரு. பார்த்த உடனே இதயத்தில் ஏதோ தோணுது. நீங்க தேவ பிள்ளைங்க தானே, ஒரு வியாபாரத்தில் பிரவேசிக்கிறீங்க, சமாதானம் இருக்கா? ஒரு கெரியரை சூஸ் பண்றீங்க, சமாதானம் இருக்கா? சமாதானம் எடுப்படுதுன்னா வாய்ப்பு பெருசா இருந்தாலும் சிந்திக்க வேண்டும்,
இது கர்த்தருடைய வழி அங்கே இல்லையோ, சமாதானம் நம்மை வழி நடத்த வேண்டும். The evidence of peace is very important. வாய்ப்பை நடத்துதலாய் நினைக்காதிருங்கள். நான் திரும்ப ஒரு முறை சொல்வேன், கேட்டாமேன்னு சொல்லுங்க. வாய்ப்பை நடத்துதல் என்று நினைக்காதிருங்கள். எல்லா வாய்ப்பும் நடத்துதல் அல்ல. சில வாய்ப்புகள் உங்களுக்கு கண்ணியா கூட இருக்கும். அங்கே சமாதானத்தை தேடுங்கள். ஆமென். எல்லா வாசலும் கர்த்தர் நடத்தும் படியா இருக்காது. சில வாசலில் சமாதானம் இழக்கிறீங்கன்னா 2 படி பின்னாடி வந்து கர்த்தர் கிட்ட மீண்டும் ஜெபம் பண்ணி, இந்த வழியில் எனக்கு சமாதானம் இல்லை ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். கர்த்தர் உங்களோடு சமாதானத்தை பேசுவார். உங்கள் வழிகளில் சமாதானம் தெரியுதுனா நீங்க புரிஞ்சுக்கலாம், இங்கே கர்த்தர் என்னை நடத்துகிறார். 46:10 சங்கீதத்தில் சொல்றார், நீங்கள் சும்மா இருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் ஜாதிகளுக்கு நடுவே உங்களை உயர்த்துவேன், உங்களை பூமியில உங்களை உயர்த்துவேன். ஏன்னா பி ஸ்டில் அப்படின்றார். அமைதியா இருந்து, அமெரிக்கையாக இருந்து, என்னைக்கு உங்க இதயம் சமாதானத்தோடு இருக்கிறதோ அங்கே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவர் வழி நடத்துகிறார்னா ஜாதிகளுக்கு நடுவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார், தேசத்திற்கு நடுவே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்போ உங்களை உயர்த்தணும்னா உங்களை கர்த்தர் நடத்தணும். கர்த்தர் நடத்துற வழியில் என்ன இருக்கும்? சமாதானமே இல்லை பாஸ்டர், அந்த வழியில போவாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, மீண்டும் கர்த்தரிடத்துல கேளுங்க. the peace of God. 2, கர்த்தர் தான் உங்களை அந்த வழியில நடத்துகிறார் என்ற எவிடன்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, பிப்ளிக்கல் ப்ரூஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை நடத்தும் போது அங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். தேவ தயவினுடைய நடத்துதல் உங்களுக்கு ஏராளம் இருக்கும். இங்கிலீஷ்ல சொன்னா எல்லா ஸ்டெப்லையும் ஃபேவர் வந்துட்டே இருக்கும். ஆண்டவரே இந்த வழியில போறேன்ப்பா, நல்ல சமாதானம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வர்றவங்க எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க, எல்லாம் நல்லா நடக்குது சில நேரங்களில். ஆமென். 44 சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, for they got not land in possession by their own strength. அவங்க சொந்த பட்டயத்தினால அந்த தேசத்தை அடையவில்லை, அவங்க புஜபலத்தினால ரட்சிக்கவில்லை, அவங்க வலக்கரத்தினால அடையவில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? your arm and the light of your countenance. இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் என் பலன் அல்ல, அறிவல்ல, என் சக்தி அல்ல, தேவ தயவு. நல்லா என்ன பாருங்களேன், கர்த்தர் நடத்துகிற வழியில நீங்க இருக்கீங்கன்னா அங்க ஒண்ணு வெளிப்பட்டுட்டே இருக்கும். உங்க அறிவை விட, உங்க பலனை விட தேவ தயவு ஏராளமா இருக்கும். காருண்யம் அங்க செயல்பட்டுட்டே இருக்கும். நீங்க தலையை தட்டி சொல்லுங்க, என்னடா இது, எங்க போனாலும் எல்லாரும் எனக்கே உதவி செய்யறாங்க. கர்த்தர் நடத்தும் வழியில் ஏராளமான தயவு இருக்கும். உங்களை டிஸ்டிங்விஷ் பண்ணுவாங்க, உங்களை ஜனங்க அழகு பார்ப்பாங்க. ஆமென். ஒரு நாள் கர்த்தர் யோசேப்பை சிறையிலிருந்து கொண்டு போய் ராஜரீகத்தில் பரவோனுடைய அரண்மனையில் நிற்க வைக்கிறார். பரவோன் இப்படி சொல்றார், இந்த தேசத்திலேயே இவரை போல ஒரு அறிவாளி இருப்பானோ? அங்கிருந்த உயர்ந்தவர்கள் அத்தனை பேரும் தலையாட்டினாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவன் உங்களை நடத்துகின்ற வழியில் சமாதானம் இருக்கணும். 2, அங்க தயவு வந்து பெரிய மனிதர்கள் கூட உங்கள் முன்பாக நின்று உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களை நலமாய் பேசுகிற நாள் வருவதாக. உங்க ஸ்டெப் கர்த்தரால் நடத்தப்படுதுன்னா அங்க ஏராளமான தயவு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வியாபாரத்துக்கு போறேன், இந்த காரியத்துக்கு போறேன், அங்க கடனை பிடுங்கி, இங்க கடனை பிடுங்கி, அங்க கடனை பிடுங்கி, இங்க கடனை பிடுங்கி, நைட்ல தூங்காம உருண்டு பிறண்டு, அப்புறம் அது தேவ வழி இல்லைங்க. நல்லா கேட்டுங்க, தேவன் நடத்துறாருன்னா அங்க என்ன இருக்குங்க? சமாதானம் ஏராளம் இருக்கும். 2, அங்க கர்த்தருடைய தயவு. வச்சுங்களேன், நானே போய் நான் கனடாவில் சபை கட்ட போனேன்னு வைங்களேன், ஒரு வெள்ளைக்காரன் ரொட்டி கூட கொடுக்க மாட்டான். கெஞ்சி கூத்தாடி பிச்சு எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அது சொர்க்காப்பாளையத்துக்கு வந்தோன்னு வைங்களேன், அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ. எப்படி வச்சுங்களேன், நம்ம காணிக்கெல்லாம் கேட்க கூட வேணாம். புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? The evidence that God is leading you is the favor of God, supernatural favor. தாவீது சொன்னான் சங்கீதம் 5, உங்க காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு. வர இப்படி எனக்குள்ள சந்தோஷங்க. நான் பேசுற வசனம்லாம் கேட்ட உடனே சொல்றீங்க பாருங்க, இன்னொரு 10 வருஷத்துல நீங்களாம் பைபிள் ஸ்காலர் ஆயிடணும். நீங்கள் தேவனால் வழி நடத்தப்படும் போது மனிதர்களால் புறக்கணிக்கப்பட முடியாது. ஒரு தொழில், ஒரு வியாபாரம், ஒரு கேரியர், ஒரு ஊழியத்தில் போறீங்க,
தேவன் தான் அங்க நடத்துறாருனா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தேவன் நடத்துகிற பாதையில் அங்க தயவு இருக்கும். அங்கே மனிதர்கள் உங்களுக்கு சேவை செய்வார்கள், உதவி செய்வார்கள். அவர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள். நீங்க புரிஞ்சுக்கலாம், கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். மனிதர்கள் உங்களை புறக்கணிக்க மாட்டாங்க. ஆண்டவருடைய டிரெக்ஷன் எப்பவுமே தயவுல இருக்கும். நான் இன்னைக்கு ஜெபிக்கிற 2 கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த வருஷத்தின் கடைசியில உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்தி, இதுவரையும் கண்டிராத தயவால உங்கள் நடைகளை உறுதிப்படுத்தி வெற்றியோடு கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நல்லவர் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நடத்துறாருன்னா எப்படி தெரியுமா இருப்பீங்க? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி வேறொன்றுக்காகவும் வரான். ஆனால் அவர் வந்தது ஜீவன் தர, அதை பரிபூர்ணமாய் தர, அபண்டன்ட், எந்த குறைவில்லாமல், எந்த உடைவில்லாமல், எந்த கஷ்டம் இல்லாமல் நிறைவா இருக்கிற வாழ்க்கை. பக்க சொல்ல, அவர் தாங்க என்னை நடத்துகிறார். அங்க நடத்துறாருன்னா என்ன இருக்கும்? தயவு இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னண்டை, கர்த்தர் உங்களை எல்லா பங்கிலும், நான் என்னுடைய ஜெபம் இந்த வருஷ கடைசியில் எல்லா ஏரியாலையும், எந்த வேலையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, சந்ததியிலிருந்து, செல்வத்திலிருந்து, எல்லாத்திலையுமே கர்த்தர் உங்களுக்கு நல்ல இளைப்பாறுதலை தருவாராக. சஞ்சலத்தோடு வாழ்ந்த நாட்கள் போய் இளைப்பாறுதலில் நீங்கள் வாழ்வீர்களாக. உங்கள் ஆத்துமா இளைப்பாறட்டும். சஞ்சலங்களும் தவிப்புகளும் வாழ்ந்த நாட்கள் முடிவதாக. ஸோ இந்த எல்லா பக்கத்திலும் தேவதாய்வு. ஓகே, தேவன் தான் நடத்துறாருன்னு எப்படி தெரியும்? பக்க சொல்லுங்க, சமாதானம் இருக்கும். 2, ஸோ இந்த எல்லா பக்கத்திலும் எனக்கு இளைப்பாறுதல் வேணும்னா ரோமர் 8:28 இப்படி சொல்லுகிறது. அண்ட் we know, எனக்கு ஒன்று தெரியும், ஆல் திங்ஸ், எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறார். ஆனால் யாருக்காக? To them that love God. கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் ஒண்ணு விடாம எல்லா ஏரியாலையும், கையை உயர்த்துங்களேன், நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லா வாழ்க்கையின் எல்லா பங்கிலும், ஆல் ரவுண்டா எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு எல்லாமே இளைப்பாறுதலா இருக்கும். ஒரே ஒரு காரணம், நீங்கள் அவரை நேசிப்பதனால. To those who love God. ஆமென். ஹalleluya. மனுஷனால சிலது தான் செய்ய முடியும். ஆனா என் தேவன் செய்யும் போது ஆல் திங்ஸ், எல்லாமே கர்த்தர் உனக்கு நன்மையாக மாற்றுவார். யாருக்காக? டு த லவர்ஸ் ஆஃப் காட். கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை செய்கிறார். ஒரு டாக்டர் கிட்ட போறோம், ரொம்ப சிக்கா இருக்காங்க, கிட்னி ப்ராப்ளம்ன்றாங்க. கிட்னி அறுக்கிறதுக்குள்ள லிவர் ப்ராப்ளம்ன்றாங்க. லிவரை தொடுறதுக்குள்ள லங்ஸ்லன்றாங்க. எத்தனை தான் சார் பண்றது? இது உடம்பு தாங்காது, வீட்டுக்கு கொண்டு போயிடறாங்க. ஏன்னா ஒன்று தான் அறிவில் சிறந்தவர் கூட செய்ய முடியும். ஆனால் எல்லாவற்றையும் உனக்கு செய்யக்கூடியவர் என் தேவன் ஒருவர் மட்டும்தான். ஆல் ரவுண்ட் ரெஸ்ட். இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தை ஆமென் சொல்லுங்களேன். உங்க செல்வம் நல்லா இருக்கட்டும், உங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும், உங்க குடும்பம் நலமா இருக்கட்டும், உங்க சந்ததி நல்லா இருக்கட்டும், உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கட்டும், உங்க எதிர்காலம் நல்லா இருக்கட்டும். எல்லா பங்கிலும் நீங்கள் நலமாயிருக்கின்ற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் தருவாராக. ஹalleluya. ஸோ நீங்கள் பக்கத்து சொல்லுங்களேன், அவர் நடத்தப்படுவதில் முக்கியமானது எல்லா பங்கிலும் நல்லா இருக்கணும்னா, எல்லா பங்கிலும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? தேவனை நேசிக்கிறவங்களா இருக்கணும். லவர்ஸ் ஆஃப் காட். கர்த்தர் மேல் அன்பு வைத்து வாழுங்கள். நம்பர் 2, எல்லா பக்கத்திலும் நீங்கள் ரெஸ்ட் வேணுமா? எவ்வளோ சஞ்சல வாழ்க்கையில் இருக்கீங்களா? வேலைக்கு போனால் நிம்மதி இல்லை, வீட்டில் இருந்தால் அவன் தொல்லை தாங்கலை, எல்லா பக்கத்திலும் நெருக்கடிகள். இன்னைக்கு நான் உங்களுக்காக வருஷ கடைசியில் ஜெபிக்கிறேங்க. ஆல் ரவுண்ட் ரெஸ்ட். இங்கிலீஷில் ஒரு வசனம் வாசிக்கிறேன், 2 நாளாகமம் 15:15. நீங்கள் கர்த்தருடைய சேவை என்ற உடன்படிக்கையில் நிலைச்சிருந்தா கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று ஒரு வசனம் பைபிள் இருக்கு. 2 நாளாகமம் 15:15. And all Judah rejoiced at the oath, for they had sworn with all their heart and sought him with all their soul. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடினார்கள். And he was found by them, and the Lord gave them rest all around. தமிழ்ல எப்படி எழுதி இருக்குது?
தேடினார்கள். எல்லா பக்கத்திலும் இளைப்பாறுதல் கொடுத்தார். சேவையில, இந்த உடன்படிக்கையில, கர்த்தரை ஆராதிக்கிறதுல, துதிக்கிறதுல சோராம இருந்துட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கத்திலும் சுத்திலும் உங்களுக்கு கர்த்தர் இளைப்பாறுதல். ஆல் அரவுண்ட் ரெஸ்ட். இங்கிலீஷ் பைபிள்ல ரெஸ்ட் ஆல் அரவுண்ட். He gave them rest all around. ஆமென். எல்லா பங்கிலும் கர்த்தர் அவளுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். ஆமென். வார்த்தை உங்கள் உள்ளத்தில் வந்தால் வெளிச்சம் வரும். வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வந்தா கர்த்தருடைய அனுகிரகங்கள் வரும். நீங்கள் எழுந்து புத்து குலுங்குவீர்கள். எத்தனை பேர் கர்த்தரை முழு இருதயத்தோடு சேவிப்பீர்கள், முழு வாஞ்சியோடு சேவிப்பீர்கள்? அப்பொழுது all things will work together. all round rest கர்த்தர் தந்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை வழி நடத்தி உங்களை வெற்றியோடும் நிறைவோடும் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வார். இந்த பாக்கியம், இவ்வளோ நேரம் பேசின இந்த பங்கு கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? மீண்டும் பிறந்தவர்களுக்கு. மீண்டும் பிறக்காதவர்களுக்கு தேவ சத்தம் கேட்க வாய்ப்பு இல்லை. பாஸ்டர், நான் இன்னும் மீண்டும் பிறக்கலை, சிம்பிளாக போகிறேன், எந்த ஹூப்லாம் இல்லாமல் ஒரே ஒரு ஜெபம் அமர்ந்திருக்கிற இடத்துல நீங்கள் சொல்லணும், இயேசுவே என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் இதயத்தில் வாரும், நீர் எனக்காக மரித்தீர், நீர் மீண்டும் உயிர்த்தீர், நீர் என்னுடைய இதயத்தில் வந்து வாசம் செய்யும், இன்னிலிருந்து நான் உம்மை பின்பற்றுவேன், இனி ஒரு நாள் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன், என்னை ரட்சித்ததற்கு நன்றி. இவ்வளோ சொன்னீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிள்ளைகளாய் மாற்றுகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த பாக்கியத்தில் வந்து மீண்டும் பிறந்து ஆவியில் பிறந்தவர்களாய் தாழ்மை என்ற குணாதிசயத்தில் கர்த்தருடைய பின்னே நடந்தால் அவர் சத்தத்தை நீங்கள் கேட்டு தவறான வழிகளில் போகாமல் உங்கள் பாதைகளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றி, கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தில், ஏன்னா வாழ்க்கையில் தீர்மானங்கள் வாரம் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறோம். ஒவ்வொரு இடத்துல நிற்கும் போது இது செய்யலாமா வேணாமா என்ற போது உங்கள் உள்ளத்தை நல்லா செக் பண்ணுங்க. அங்கே போய் நிற்கிறீங்க, இதயம் துடிக்குது, போராட்டமாக இருக்கு, பின்வாங்கி வாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? உடனே அங்கே போய் காலை வைக்காதீங்க. ஆனால் சமாதானம் இருக்குண்ணா தைரியமாக போங்க. அங்கே தயவை உங்களுக்கு அடையாளமாய் வைத்து உங்களை வெற்றியில் சேர்த்து எல்லா பங்கிலும் வாழ வச்சு எல்லா சுற்றுப்புறத்திலும் கர்த்தர் இளைப்பாறுதல் தருவார். கரங்களை என் பக்கமா நீட்டுங்களேன். பல விஷயங்களில் போராடி பல நெருக்கங்களை கண்டு நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிறைய பிள்ளைகள் இந்த வருஷ கடைசியில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆல் அரவுண்ட் ரெஸ்ட் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாள் தொடங்கி இந்த வருஷ கடைசியில கட்டளையிடுவாராக. குடும்பம் தொடங்கி செல்வம் தொடங்கி எல்லா பங்கிலும் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவாராக, வெற்றியை தருவாராக, நிறைவை தருவாராக. All things will work together. இயேசுவை நான் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் ரெண்டு கையை தலைமையில தட்டி, lovers of God, all things will work together for them that love God. நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் மாற்றுவார். வழி நடத்தப்பட எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்க? ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி என் கூட சேர்ந்து பிடிச்சோம். கர்த்தாவே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அனுதினமும் என் நடைகளில் என் பிரயாணத்தில் கர்த்தாவே நீர் என்னை நடத்தினால்தான் நான் எதிர்பார்க்கிற நீர் சொன்ன கரையில நிற்க முடியும்பா. என் சொந்த வழிகளில் நான் வெற்றியை காணல. என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும் கர்த்தாவே, நீரே என்னை வழி நடத்தும். ஆமென். அந்த ஜெபத்தை சொன்னவங்களை இந்த வருஷ கடைசியில ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார், வெற்றியாய் நடத்துவார். Shall we stand in the presence of God? Thank you so much. That's all I got for you. Saturday night உங்களை சந்திப்பேன். Sunday morning எல்லா சர்வீஸ்லும் பாஸ்டர் கோஷி பேசுவார். திரண்டு வாரீர். God is good. Thank you.
ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜெபராஜ் வந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆனா கரங்களை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா லார்ட். Thank you Jesus. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி just a few moments கையறக்காம ஒரு சமூகத்தில் நில்லுங்கள். உங்க இதய ஏக்கம் ஒன்றுதான், என்ன நீங்க வழி நடத்தணும். ரொம்ப சிம்பிளா நீங்க புரியுற மாதிரி வசன ஆதாரங்களோடு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யூ மஸ்ட் பி born again. நீங்க மீண்டும் பிறந்திருக்கணும். நீங்க தாழ்மையா தான் இருக்கணும். நீங்க பரிசுத்தாவி நிறைஞ்சிருக்கணும். என்னை நடத்துகிறார் எனக்கு எப்படி தெரியும்? இதய சமாதானம்ப்பா. தயவு எனக்கு எங்க போனாலும் அந்த வழியில தயவு இருந்துட்டே இருக்கு. நீங்க அவரை நேசிக்கிறவளா இருந்தா எல்லா பக்கத்திலும் இளைப்பாறுதல். என்னை டீ கொடுங்க எல்லாரும் கைய மேல உயர்த்தி ஜெபராஜ் பாசுவாங்க. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன துன்பம் நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலனீடுமே. திருப்பாதம் வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை தேவ சமூகத்திலே என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்பநேசா, உமக்கு கேட்போமா ஒரு ஜெபமாக கடைசியா எல்லாரும் கரம் உயர்த்தி. என் நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்பநேசா, உமக்கு நன்றி ஐயா. வழியை தந்தி வைத்தி, உமக்கு நன்றி ஐயா. வழியாய் வந்தி வாழ வைத்தி, உமக்கு நன்றி ஐயா. பாதுகாத்தி, உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி என்னை நடத்துங்க ஆண்டவர். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் இன்பநேசா, உமக்கு நன்றி ஐயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் கஷ்டத்தோடு தான் வந்திருக்கிறேன், உபத்திரவத்தோடு தான் வந்திருக்கிறேன்ப்பா ஆண்டவரே. பல பாடுகள் வழியில வந்திருக்கிறேன். சில நேரத்தில் எனக்கு புரியுது, சில நேரத்தில் எனக்கு புரியல. என்னுடைய வழிகள் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு ஒன்னே ஒன்று எனக்கு இந்த நேரத்துல வேணும். நீர் எங்களுடைய மெய்ப்பனா இருக்கிறீர், நாங்களும் உம்முடைய ஆடுகளா இருக்கிறோம். என் கரத்துல இருக்கிற ஆடுகளை ஒருவரும் என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்வது என்று சொன்னீங்களே. நீங்க தானே எங்களை நடத்தி கொண்டு வர்றீங்க, நீதியின் பாதையில எங்களை நடத்தி கொண்டு போறீங்க ஆண்டவர். இந்த நாட்கள் எங்களுக்கு வேண்டிய ஒரு சரியான ஒரு வழி நடத்துதலை எங்கள் குடும்பங்களுக்கு தருவீராக, எங்கள் வாழ்க்கைக்கு தருவீராக, எங்களுடைய குடும்பங்களுக்கு தருவீராக. இந்த இடத்துல வந்திருக்க வேண்டுதல் செய்கிற ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவங்க எங்க நின்று கொண்டிருக்காங்க எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வழி நடத்தல் குடும்பங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தருடைய ஜெயம் அவருடைய குடும்பங்களுக்கு உண்டாவதாக.
ஆண்டவரே, அன்றைக்கு ஈசாக்கை நடத்தினது போல ஆண்டவரே அற்புதமாய் வழி நடத்த வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை பஞ்சத்தில் இருக்கலாம், கஷ்ட பகுதியில் இருக்கலாம், கண்ணீர் இடத்துல இருக்கலாம். அவங்க எங்க நிற்க வேண்டும், எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று உம்முடைய வழி நடத்தவர்களுக்கு உண்டாவதாகப்பா. உம்முடைய ஜெயம் அவர்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, சாந்த குணம் உள்ளவர்களாக, உமக்காக மறுபடியுமாய் பிறந்தவர்களாக, பரிசுத்த ஆவியிலே நிரம்பினவர்களாக ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இருப்பதாகப்பா. அதற்கு எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். அதற்கு முழுவதுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த மாலை வேளை இங்க வந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தருடைய வழிநடத்தல் உண்டாவதாக. கர்த்தருடைய ஜெயம் எங்களுக்கு உண்டாவதாக. ஒருவேளை தூரமா இருந்தாலும் இஸ்ரவேலர் நீங்க நடத்தினது போது குறைவில்லாம, அப்பத்துக்கு கஷ்டம் இல்லாம, தண்ணிக்கு கஷ்டம் இல்லாம 40 வருடங்கள் நடத்தி வந்தீரே. ஒருவேளை எங்களுக்கு புரியலனாலும் உம்முடைய வழி நடத்தல் ஆச்சரியமானது. இந்த மாலை வேளை வந்திருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கும் கர்த்தருடைய நடத்துதல் உண்டாகட்டும்பா. கர்த்தருடைய ஜெயம் உண்டாகட்டும். இங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஆண்டவரே குடும்பங்களுக்கும், அவருடைய வாழ்க்கைகளுக்கும், அவங்க எடுக்கிறதான முயற்சிகளுக்கு, அவங்க போராடி கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தருடைய வழி நடத்துதல் உண்டாவதாக. ஆண்டவரே, நீங்க நடத்தும் போது அது ஒரு மகிமையான காரியமா இருக்கும்பா. எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். இந்த மாலை வேளை இந்த ஜெபத்துல எங்களை முழுவதுமா நம்முடைய கரத்துல தருகிறோம். ஒரு கொய்யவனுடைய கரத்துல ஒரு களிமண்ணை போல, ஒரு மேய்ப்பனுடைய கரத்துல ஆடுகளை போல, ஆண்டவரே ஒரு முன்னால செல்லுகிற ஒரு தலைவனுடைய கரத்தில் இருக்கிறதான ஜனங்களை போல எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். என் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்க வழி நடத்தல், உங்க பிரசன்னம் தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் இன்று சதா காலமுடைய வருகை பரியந்தும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், நேசர் தேடி வந்தீர். என்னை நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார முத்தங்கள் கொடுத்து, கரங்களை உயர்த்தி அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, எங்கள் ஆவியானவரே,